ஆசீர். பொதுக்காலம் 9ஆம் வாரம் சனிக்கிழமை. இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடிச் செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளரின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். நற்செய்திக்கு சாட்சிகளாய் வாழ ஆர்வமோடு இருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசிர் ஊடக நண்பர்களே, ஒருவர் நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது 2 விதமான காரியங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது, இறைவார்த்தை தன்னிலேயே தாங்கி இருக்கும் செய்தி, the meaning of the text itself. இரண்டாவது, இறைவார்த்தையின் விளக்கம். இறைவார்த்தையை விளக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை பின்னணி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில்தான் அதை விளக்குகின்றவர் அதை எடுத்து கூறுகின்றார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். The interpretation of the word of God. இன்றைய நாளிலே நற்செய்தி அறிவிப்பின் பொழுது இவை இரண்டும் சேர்ந்து போவதில்லை என்பதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதாவது, இறைவார்த்தைக்கு ஒருவர் கொடுக்கும் விளக்கம் என்பது அந்த இறைவார்த்தை தன்னிலே தாங்கி இருக்கும் உண்மையான செய்தியாக இல்லாமலும் இருக்கலாம். உதாரணத்திற்கு, விவிலியத்தின் அடிப்படை செய்தி அன்பு. இறைவனோடும் பிறரோடும் உள்ள நல்ல உறவில் மட்டும்தான் நாம் இந்த அன்பை கண்டுகொள்ள முடியும். இதற்கு மாறாக பொருள் சார்ந்த தளத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய நிறைவை நாம் தேடினால் ஒருவரின் வாழ்வு அழிவை நோக்கி மட்டுமே பயணிக்குமே தவிர நிறைவை நோக்கி அல்ல என்பதை விவிலியம் மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகின்றது. விவிலியத்தின் இப்படிப்பட்ட அடிப்படை செய்திக்கு நேர் எதிர்மாறாக இன்றைய சூழலில் பிரிவினை சகோதர சகோதரிகள் உட்பட பல நற்செய்தி பணி செய்கின்றவர்கள் வளமை நற்செய்தியை, அதாவது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்வார்கள், அதை போதிக்கின்றார்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்போனால், செல்வம் என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். எந்த அளவிற்கு ஒருவர் செல்வத்தை பெற்றிருக்கின்றாரோ அந்த அளவிற்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக அவர் பெற்றுள்ளார் என்பதே இந்த வளமை நற்செய்தியின் சுருக்கம். அப்படி என்றால் செல்வம் இல்லாதவர்கள், ஏழைகள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்களா என்ற கேள்வி எழுகின்றது. சீர்திருத்த சபைகளின் முன்னோடிகளில் ஒருவரான கால்வின் என்பவர் இப்படிப்பட்ட போதனையை அந்த காலகட்டத்திலே கையில் எடுத்தார். அது இந்த காலகட்டத்திற்கும் பொருந்தும். இன்றும் பலர் இப்படிப்பட்ட போதனைகளில் மகிழ்ச்சி கொள்கின்றார்கள். இது உண்மை என்றால், தலை சாய்க்க கூட இடமில்லாமல் வாழ்ந்த இயேசு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமலேயே வாழ்ந்தாரா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இங்கு பிரச்சனை என்னவென்றால், இந்த வளமை நற்செய்தியின் பொழுது விவிலியத்தின் சில பகுதிகளை இதற்கு உதாரணமாக கூறுவதுதான். நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு எதிரான செய்திகளை நற்செய்தி வசனங்களையே மேற்கோள் காட்டி போதிப்பதுதான் இங்கு பரிதாபத்திற்குரியது. இந்த வளமை நற்செய்தியின் போதனைகளை கேட்பதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்லுகின்றார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கின்றது. காரணம், ஏராளமான போதகர்கள் தங்கள் உள்ளத்தின் நாட்டங்கள், தங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று நம்புகின்றார்கள். இப்படி தங்களது உள்ளத்தின் நாட்டங்களை கடவுள் நிறைவேற்றி வைப்பார் என்று யாரெல்லாம் போதிக்கின்றார்களோ அவர்களையே மக்கள் நாடி தேடி செல்லுகின்றார்கள்.
அதனால் என்னவோ பவுலடிகளார், ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள், மாறாக செவித்தினவு கொண்டவர்களாக தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள், உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடிச் செல்வார்கள் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்றார். ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். விவிலியத்தை மேற்கோள் காட்டி போதிப்பவர்கள் எல்லாம் கடவுளின் செய்தியை மட்டுமே போதிக்கின்றார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் தங்களின் சுய தேவைகளுக்கு ஏற்பவும் தங்களின் சுயநல நாட்டங்களுக்கு ஏற்பவும் அந்த செய்தியை திருத்தி கூட அவர் பேசலாம், போதிக்கலாம். 2 கிறிஸ்தவர்கள் திருப்பயணம் சென்றார்கள். வழி பயணத்திற்கு உணவு பொட்டலங்களையும் கொண்டு சென்றார்கள். மதிய உணவு வேளை வந்தபொழுது உணவு அருந்துவதற்காக ஓரிடத்தில் அமர்ந்தார்கள். தாங்கள் கொண்டு வந்த உணவு பொட்டலங்களை பிரிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சகோதரர் புளி சாதம் கொண்டு சென்றார், மற்றொரு சகோதரர் எலுமிச்சை சாதம் கொண்டு சென்றார். இதில் எலுமிச்சை சாதம் கொண்டு சென்றவருடைய பொட்டலம் கெட்டு போயிருந்தது. இவர் மீது எந்த கவலையும் அக்கறையும் கொள்ளாமல் புளிசாதம் கொண்டு வந்த கிறிஸ்தவர் தன்னுடைய அந்த புளி சாதத்தை உண்ண ஆரம்பித்தார். இதை கவனித்த எலுமிச்சை சாதம் கொண்டு வந்த கிறிஸ்தவர், உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகின்ற விவிலியத்தின் வசனம் உனக்கு தெரியாதா என்று கேட்டார். எந்த நோக்கத்தோடு இந்த சகோதரர் இந்த கேள்வியை கேட்கின்றார் என்பதை அறிந்து கொண்ட புளிசாதம் கொண்டு வந்த கிறிஸ்தவர், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே என்று அதே விவிலியத்தில் சொல்லி இருக்கின்றார்களே, அது உனக்கு தெரியாதா என்றாராம். இறை வார்த்தையின் மொத்த உருவமே எங்கள் இயேசுவே, இதோ உமது வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியாக தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையை போதிக்கின்ற பொழுது உம்மை பற்றி நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். உமக்கு சாட்சிகளாக வாழ விரும்புகின்றோம் என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு தேவையான அருளை தாரும். இறை வார்த்தையை உண்மையான, தூய்மையான, நேர்மையான ஒரு முழுமையான உள்ளத்தோடு இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றதோ அதை அப்படியே மக்களுக்கு போதிக்கின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். பல நேரங்களிலே இந்த இறை வார்த்தையை எங்களுடைய சுய நாட்டங்களுக்காக, தேவைகளுக்காக, எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் அதை மாற்றி போதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். உண்மையான நற்செய்தியை போதிக்கின்றவர்களை விட இந்த பொய்மையான, வளமையான நற்செய்தியை போதிக்கின்றவர்களை தான் இந்த உலகம் அதிகம் நம்புகின்றது. சவாலுக்குரிய நற்செய்தி மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு செழுமையை, வளமையை தர முடியும் என்பதை ஆழமாக விசுவசிக்க, நம்ப தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். வாழ்வு தருகின்ற வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கின்றன. எனவேதான் பேதுருவிடத்தில் நீர் கேள்வி எழுப்பிய பொழுது, நீரும் என்னை விட்டு போய்விட விரும்புகின்றீரா என்று கேட்டபொழுது அவர், நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன என்று சொல்லி உம்மை முழுவதுமாக பற்றி கொண்டாரே. உமக்கு சாட்சியாக வாழ்ந்து தன்னுடைய இறுதி மூச்சையும் உமக்காக கொடுத்தாரே. அதே போல உண்மையான சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தாரும். இன்று சிறப்பாக இந்த நாளை உமக்கு ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற திருநெல்வேலியை சார்ந்த திருமதி ராணி, திரு கிறிஸ்டோபர், திருமதி லிபி, மெலினா, லியாண்டர் என்கின்ற இந்த குடும்பத்தாரை முழுவதுமாக உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, ஆன்ம நலத்தை கொடுத்து, இந்த குடும்பத்தை நீர் ஒரு திருமண உடன்படிக்கையில் இணைத்து நல்லதொரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து சிறப்பாக வழிநடத்தி வருகின்றீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் சின்னாபின்னமாகி சிதைந்து கிடக்க இந்த குடும்பத்தை மட்டும் நீர் ஆசீர்வதித்து ஒன்றாக இணைத்து இன்று வரை சிறப்பாக வழிநடத்தி வருகின்றீரே.
இந்த மாபெரும் கொடைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே சிறப்பாக இந்த குடும்பத்தை இன்னும் ஒருபடி அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு, ஒரே கருத்தோடு, ஒரே வேண்டுதலோடு உமது திருக்கரங்களிலே, புதுமை செய்கின்ற இந்த கரங்களிலே, உமது ஆற்றல் வல்லமை அபிஷேகம் நிறைந்த இந்த கரங்களிலே அன்பு ஆண்டவரே, சென்ற இடங்களிலெல்லாம் இந்த கரங்களை தொட்டு நீர் மனிதர்களிடத்தில் ஜெபித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே புதுமை ஏற்பட்டது, அற்புதங்கள் அவர்களை கண்டார்கள். அதே போல உமது கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து இந்த குடும்பத்திலே பல்வேறு புதுமைகளை செய்ய இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் தந்து ஆசீர்வதிக்க அந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் என்று ஆடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த குடும்பத்தை நீர்தான் தேர்ந்து கொண்டீர். இந்த தம்பதியரை நீர்தான் இணைத்து வைத்தீர். இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். இந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை நீர் நன்றாக அறிவீர். ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பது உமது விருப்பம். ஆண்டவரே, இதோ இந்த குடும்பத்தில் எங்களுக்கு போதிய அளவு வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, இந்த குடும்ப தலைவனை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ இந்த வேலை வாய்ப்புக்கு எதிராக இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கியறலும். ஆண்டவரே, நீர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து, இந்த குடும்ப தலைவனை ஆசீர்வதித்து, இதோ அவர் இந்த குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கின்ற இந்த வேலையிலே அவருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை அமைத்து தந்து, நிரந்தரமான ஒரு வேலையை அமைத்து தந்து, நல்ல வருமானத்தையும் கொடுத்து அவர் வழியாக இந்த குடும்பத்தை உயர்த்திட தாங்கிட அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உருக்கமாக ஜெபிக்கிறோம். அதற்கு எதிராக இருக்கின்ற எல்லா தடைகளையும், பொறாமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகளையும் அன்பு ஆண்டவரே, கட்டுகளையும் அந்த நேரத்தில் தகர்த்தியறலும். ஆண்டவரே, இதோ இந்த குடும்பத்தை முழுவதுமாக உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உமது திருவுளத்திற்கு ஏற்றவாறு இந்த குடும்பத்தை மேன்மேலும் வளர்ச்சியின் பாதையிலே, முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்ல நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் எழுப்புகின்ற இந்த ஜெபத்தினுடைய வல்லமையினால் இன்று இந்த குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பை, அதன் வழியாக நல்ல வருமானத்தை இந்த குடும்பத்திற்கு தந்து, இந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த கண்ணீரை, வேதனையை, துன்பத்தை துடைத்து அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாக தாரும். உமக்கு சாட்சிகளாக இந்த குடும்பம் என்றும் வாழ்ந்து பிறருக்கு அறிவிப்பார்களாக. இதோ நாங்கள் ஒரு வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை அந்த வேலை வாய்ப்பின் வழியாக ஆசீர்வதித்திருக்கின்றார். எங்களுடைய குடும்ப தலைவருக்கு நல்லதொரு வேலையை கொடுத்திருக்கின்றார். இதோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், அவருக்கு சாட்சியம் பகர்கின்றோம் என்று சொல்லி இந்த குடும்பம் அனைவருக்கும் முன்பாக அறிக்கையிட ஒரு நல்ல வாய்ப்பை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய இந்த ஜெபங்களை கேட்டு இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.